வணக்கம். பால்ஸின் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன வீடியோல நம்ம எதை பத்தி படிச்சோம்? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க முன்னாடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்னன்னு தெரியணும். இத பத்தி நான் டீடைல்டா இதுக்கு முந்தின வீடியோ, அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி உள்ள வீடியோல நான் சொல்லி இருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன? கடந்த கால வினைமுற்று. அதாவது கடந்த காலத்துல ஒரு செயல் இன்னொரு செயல் முடியறதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கு தான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா என்னது? ஏதோ ஒரு செயலை செஞ்சிருப்போம். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஐ drank காஃபி in the morning. நான் காலையில காஃபி குடிச்சேன். அப்ப அதுல என்ன இருக்கு? ஒரே ஒரு செயல் மட்டும்தான் இருக்கு. இதே இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப ஆல்மோஸ்ட் எல்லா சென்டென்ஸ்லயும் நமக்கு ரெண்டு ஆக்ஷன் வேர்ப், ரெண்டு செயல் இருக்கும். அதாவது கடந்த காலத்துல ஒரு செயல் முடிவு பெறதுக்கு முன்னாடி இன்னொரு செயல் நடந்திருக்கும். அதை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஒரு சில சென்டென்சஸ்லயும் கொஸ்டின்ஸ்லயும் நமக்கு ஒரு ஆக்ஷன் வேர்ப், ஒரு செயல் மட்டும்தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம படிக்கிறப்ப நான் இதை உங்களுக்கு டீடைல்டா சொல்லி கொடுக்கலாம். இனி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த கான்டெக்ட்ல வரும்னு பார்ப்போம். an action that was completed before another event or action in the past. அதாவது ஒரு செயல் இன்னொரு ஈவெண்ட்டுக்கு முன்னாடியோ இன்னொரு செயலுக்கு முன்னாடியோ நடந்து முடிஞ்சிருக்கும். அதை குறிக்கிறதுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம டீடைல்டா படிச்சோம்னா புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த முதல் எக்ஸாம்பிள் என்ன? ஐ ஹேட் மெட் மை ஃப்ரெண்ட் இன் சென்னை பிஃபோர் ஐ மூவ் டு மை நேட்டிவ் பிளேஸ். நான் என்னோட சொந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை சென்னையில மீட் பண்ணேன். இப்ப இதுல எத்தனை செயல் வருது? ஒன்னு மீட். இந்த மெட்ன்றது மீட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்தது மூவ். அப்ப நான் என்னோட சொந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்? என் ஃப்ரெண்ட மீட் பண்ணினேன். அப்ப முதல் நடந்த செயல் என்னது? ஃப்ரெண்ட மீட் பண்ணது. ரெண்டாவது நடந்த செயல் என்னது? என்னோட சொந்த ஊருக்கு போனேன். அப்ப இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு செயல் முதல்ல நடந்து முடிஞ்சிருக்கும். எதுக்கு முன்னாடி? இன்னொரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி. இப்ப இந்த எக்ஸாம்பிள நம்ம திருப்பி பார்த்தோம்னா ஐ ஹேட் met my friend in சென்னை பிஃபோர் ஐ மூவ் டு மை நேட்டிவ் பிளேஸ். நான் என்னோட ஃப்ரெண்ட சென்னையில மீட் பண்ணேன். எதுக்கு முன்னாடி அப்படின்னா என்னோட சொந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா when I reached the station the train had departed. நான் ஸ்டேஷனுக்கு போன நேரத்துல ட்ரெயின் போயிருச்சு. அப்ப இதுல முதல் நடந்த செயல் என்ன? ட்ரெயின் போயிருச்சுது. அப்ப இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப எந்த செயல்? அப்ப ட்ரெயின் போயிருச்சு. எதுக்கு முன்னாடி? நான் ஸ்டேஷனுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி. நான் உங்கள்ட்ட சொன்னேன் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா எல்லாத்துலயும் ஆல்மோஸ்ட் எல்லா சென்டென்ஸ்லயும் ரெண்டு ஆக்ஷன் வேர்ப், ரெண்டு செயல் இருக்கும். ஆனா சில சென்டென்சஸ்லயோ கொஸ்டின்ஸ்லயோ அப்படி இல்லை, ஒரு செயல் மட்டும் இருக்கும்னு சொன்னேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹேட் த கேட்டில் ஈட்டன் தேர் ஃபீட். ஆடு மாடுகள் அவைகளின் தீவனத்தை சாப்பிட்டு விட்டனவா. இந்த மாதிரி நம்ம சில சென்டென்சஸ்க்கோ கொஸ்டின்ஸுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வேர்ப், ஒரு ஆக்ஷன் வேர்ப் மட்டும்தான் இருக்கும். இனி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி உள்ள ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம படிக்கிற நேரத்துல நீங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அப்படின்றத நல்லா படிச்சிடலாம். இனி பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம படிப்போம். முதல் பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நேர்மறை வாக்கியம். இப்ப சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே அப்படி எதுவா இருந்தாலும் பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஹேட், அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹெல்பிங் வெர்ப் எதுனா ஹேட். நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம ஹெல்பிங் வெர்ப் என்னன்னு படிச்சோம்? ஹேவ் இல்லைன்னா ஹேஸ்னு படிச்சோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஹெல்பிங் வெர்ப் என்னது? ஹேட். சப்ஜெக்ட்னா என்னது? செயலை செய்பவர். அப்ப ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. அதாவது நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவன், அவள், அது, அவர்கள் அல்லது அவைகள். அப்ப சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும் பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்ல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஹேட், அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்ப நீங்க இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா டீச்சோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டாட், லிவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லிவ்ட், டிராவலோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டிராவல்ட், கிரேஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிரேஸ்ட்.
கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் gone. இனி நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ பார்ப்போம். By the time I moved to a new city, I had taught basic English for 10 years. நான் புது சிட்டிக்கு போன நேரத்துல நான் பேசிக் இங்கிலீஷ் 10 வருஷம் நடத்தி இருக்கிறேன். அப்ப இதுல நமக்கு ரெண்டு ஆக்ஷன், ரெண்டு செயல் இருக்குது. ஒன்னு என்னது மூவ், இன்னொன்னு என்னது டீச். அதாவது நமக்கு எது முதல்ல நடந்திருக்கு, had taught, அதாவது பேசிக் இங்கிலீஷ் நான் 10 வருஷமா நடத்தி இருக்கிறேன். எதுக்கு முன்னாடி, புது சிட்டிக்கு மூவ் பண்றதுக்கு முன்னாடி. அடுத்த எக்ஸாம்பிள், before Samuel moved to the city, he had lived in the countryside for most of his life. சாமுவல் புதிய சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி கிராமப்புறங்களில் பல வருடங்களாக வசித்து இருந்தான். அதாவது முதல் நடந்த ஆக்ஷன் என்ன, சாமுவல் had live, சாமுவல் என்ன பண்ணிருந்தான், வசித்து இருந்தான். எங்கன்னா கிராமப்புறத்துல. எதுக்கு முன்னாடி, பிஃபோர் சாமுவல் மூவ் டு தி சிட்டி, இந்த சிட்டிக்கு அவன் வர்றதுக்கு முன்னாடி. அப்ப இதுல உள்ள ஆக்ஷன் verb ரெண்டு செயல் என்னது, ஒன்னு மூவ், அடுத்தது live. அடுத்த எக்ஸாம்பிள், பிஃபோர் தே ஜாயின் த கம்பெனி they had traveled extensively for leisure. அவர்கள் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு முன் நிறைய டிராவல் பண்ணி இருக்கிறார்கள். அப்ப இதில் முதல்ல என்ன நடந்திருக்கு, had traveled, அவங்க நிறைய டிராவல் பண்ணி இருக்கிறாங்க. எதுக்கு முன்னாடி, இந்த கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. கடைசி எக்ஸாம்பிள், by the time we reached the pasture, the herd of sheep had already grazed the grass and had gone back. அதாவது பாஸ்டர்னா என்னது, இந்த ஷீப்னா என்னது, செம்மறி ஆடுகள். செம்மறி ஆடுகள் புல் மேயிற இடத்தான் நம்ம பாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாங்க அந்த பாஸ்டருக்கு ரீச் ஆன நேரத்துல இந்த ஆடுகள்லாம் ஏற்கனவே என்ன செஞ்சிருச்சு, புல் மேஞ்சி முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிட்டு அதுக்கு இடத்துக்கு போயிருச்சு. இனி நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை வாக்கியம். சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் had, அதுக்கப்புறம் not, அதுக்கப்புறம் past participle. எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா, சாரா had not taught grammar before joining this school. சாரா இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கிராமர் டீச் பண்ணினதில்லை. I had not lived in such a cold climate before. இந்த மாதிரி ஒரு கூல் கிளைமேட்ல நான் வசித்ததில்லை. We had not traveled extensively until last year. கடந்த வருடம் வரை நாங்கள் நிறைய டிராவல் பண்ணினதில்லை. The cat had not eaten or drunk anything, which is why it fainted. பூனை எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ இல்லை, அதனால் அது மயங்கி விட்டது. இனி பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், அதாவது நேர்மறை கேள்வி. இப்ப சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே எதுவா இருந்தாலும் நம்ம அந்த கேள்வியை நம்ம எதுல ஆரம்பிக்கணும், ஹேட்ல ஆரம்பிக்கணும். இப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஒரு கேள்வியை நம்ம எதுல ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஹேட்ல ஆரம்பிக்கணும். அப்ப நம்ம பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஹேட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, had you taught grammar before joining this school? இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுவதற்கு முன்பு நீங்கள் கிராமர் டீச் பண்ணி இருக்கிறீர்களா? had your parents lived in such a cold climate before? உங்களுடைய பெற்றோர்கள் இந்த மாதிரி கூல் கிளைமேட்டில் இதற்கு முன்பு வசித்திருக்கிறார்களா? had Samuel traveled extensively previously? இதற்கு முன்னாடி சாமுவல் நிறைய டிராவல் பண்ணி இருக்கிறானா? had the cattle eaten their feed? ஆடு மாடுகள் தங்கள் தீவனத்தை சாப்பிட்டு விட்டதா? இனி நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், எதிர்மறை கேள்வி. சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா had, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் not, அதுக்கப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, had you not taught that subject before joining this school? நீங்க அந்த சப்ஜெக்டை இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நடத்தினது இல்லையா? had he not lived in such a cold climate before? அவன் இதற்கு முன்னாடி இது மாதிரி கூல் கிளைமேட்டில் வசித்ததில்லையா? இனி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம எதை ஞாபகம் வச்சிருக்கணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஹெல்பிங் verb என்ன, had. அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன, தேர்ட் verb. இப்ப எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, பேஸ் verb ஒர்க், பாஸ்ட் டென்ஸும் ஒர்க்டு தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஒர்க்டு தான். அப்ப ஹெல்பிங் verb hadம்
பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் நம்ம யூஸ் பண்ணணும். இதை நம்ம மறக்க கூடாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, சாமுவல் had worked for 10 years in the public sector before joining a private company. சாமுவல் பிரைவேட் கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணா? ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல வேலை செய்தான். அடுத்தது, சாமுவல் had not worked anywhere before joining this company. இந்த கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி சாமுவல் எங்கேயும் வேலை செய்யல. had சாமுவல் worked anywhere before joining this company? சாமுவல் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுவதற்கு முன்பு வேறு எங்கேயாவது வேலை செய்தானா? had சாமுவல் not worked anywhere before joining this company? சாமுவல் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுவதற்கு முன் எங்கும் வேலை செய்யவில்லையா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத நான் இங்க கொடுத்திருக்கிறேன். இத பத்தி டீடைல்டா நான் இதுக்கு முந்தின வீடியோ, அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி உள்ள வீடியோல சொல்லி கொடுத்திருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். இங்கிலீஷ்ல டென்சஸும் வாய்ஸும் போர் அடிக்காம ஜாய்ஃபுல்லா படிக்க விரும்புனீங்கன்னா பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸை வாங்கி நீங்க பயன்பெறலாம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி உள்ள ஸ்டடி மெட்டீரியலும் எக்ஸசைஸ் ஷீட்டும் உள்ள PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். அடுத்த வீடியோ ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பத்தி இருக்கும். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, நான் வந்து இந்த சேனல்ல ஆக்டிவா வீடியோ போட ஆரம்பிச்சு ஒரு மாசம் கூட ஆகல. ஆனா எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தரும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.